நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026 தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்காக தனியே ஒரு சிறப்பு கடலோர காவல்படை நெய்தல் படை என்ற பெயரில் உருவாக்கப்படும். மீனவர் நலன் வருணன் மேய பெருமணல் உலகமாய் பெருங்கடல் முழக்கும் பெருமிதமுற்ற நெய்தல் நிலத்தில் நெத்திலி சுறா நெய்மீன் பெருகும் நேர்த்திசால் முத்தும் உப்பும் குவியும் உயிரின் கூட்டாய் இரங்கல் நிமித்தமும் நிகழும் ஒருமாய் நிலமாய் ஓங்கும் நெய்தலே தனித்தமிழ் வேங்கை மரத்தமிழ் வேந்தன். முதன்மை பணி கடலை ஆண்ட பெருமைக்குரியவர்களான மீனவ மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கான திட்டங்களை முன்வைக்கிறது. சிங்கள கடற்படையால் கொல்லப்பட்ட இயற்கை பேரிடரால் இருந்த மீனவ குடும்பங்களுக்கு அரசு வேலை. அவர்கள் விரும்பினால் மீன்வள துறையிலும் சேரலாம். கடல் தொழிலில் காணாமல் போனோர் குடும்பங்களுக்கு உரிய இழப்பு தொகை, சிங்கள கடற்படை தாக்குதல் மற்றும் கடல் தொழிலின் போது படுகாயம் ஏற்பட்டு உடல் உறுப்பு நிலையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பு தொகை வழங்கப்படும். மீனவ தொகுதி தனி மிக நீண்ட கடற்கரையை கொண்ட தமிழ்நாட்டில் 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கின்றன. 608 மீனவ சிற்றூர்கள் இருக்கின்றன. சற்றொப்ப 12 இலக்கத்திற்கு மேலான மீனவ மக்கள் வாழ்கின்றார்கள். இந்தியாவின் மொத்த கடல் மீன் ஆக்கத்தில் 12 விழுக்காடு தமிழக மீனவர்களின் பங்களிப்பாகும். இத்தனை முதன்மை தன்மை வாய்ந்த மீனவர் குடிகளுக்கு தொகுதி பங்கீட்டில் இது நாள் வரை எந்த முன்னுரிமை வழங்கப்படவில்லை. போதிய நிகராளியவும் அன்றி தொடர்ந்து இரண்டகம் இழைக்கப்பட்டே வந்துள்ளனர். எனவே கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் மட்டுமே போட்டியிட 6 சட்டமன்ற தொகுதிகளை நாம் தமிழர் அரசு ஒதுக்கும். கடல் மரபுசார் பழங்குடியினர் மீனவ மக்களை கடல் மரபுசார் பழங்குடியினர் இனத்தில் சேர்க்க வேண்டும் என்று மண்டல ஆணையம் பரிந்துரைத்திருந்தது. அதனை ஏற்று ஆந்திர, கர்நாடகம், கேரள மாநிலங்கள் மற்றும் பாண்டிச்சேரியை போல் நாம் தமிழர் அரசும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும். ஒன்றிய அரசுடன் போராடி மீனவ மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரும். கச்சத்தீவை மீட்போம். கச்சத்தீவு ஒப்பந்தம் நீக்கப்பட்டு நமது மீனவர்களின் மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். இதனால் கச்சத்தீவு பகுதியில் நமது மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கலாம். தனி அமைச்சகம் 48,000 மரபுசார் மீன்பிடி கலன்கள், 6,000 இயந்திர படகுகள், 3 பெரிய மீன்பிடி துறைமுகங்கள், 363 மீனிறக்கும் மையங்கள் என்ற கட்டமைப்பை கொண்டிருக்கும் தமிழக கடலோர மீன்பிடி தொழில் ஆண்டுக்கு சற்றொப்ப 6,800 கோடி அயலக செலவாணியாக ஈட்டிக் கொடுப்பதுடன் நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கான உணவு தேவையை நிறைவு செய்கிறது. ஆனால் மீனவர்க்கென்று ஒன்றிய அரசில் தனி அமைச்சகம் இல்லை. அதனால் மீனவர்களின் நலனுக்கென்று தனி அமைச்சகம் வேண்டும் என்ற கோரிக்கை மற்ற மாநில மீனவர்களுக்காகவும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி பெறப்படும். நெய்தல் படை தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்காக தனியே ஒரு சிறப்பு கடலோர காவல் படை நெய்தல் படை என்ற பெயரில் உருவாக்கப்படும். இதில் பெரும்பான்மையான கடலோர மீனவ இளைஞர்கள் இணைக்கப்படுவார்கள். மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் ஏற்படும் அச்சுறுத்தல், புயல் வெள்ள தாக்குதலில் இருந்து நமது சிறப்பு நெய்தல் படை பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். வழக்கு பதிவு தமிழ்நாடு எல்லையில் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டாலும் தாக்கப்பட்டாலும் அதற்கான வழக்கு பதிவை இங்கே முறையாக செய்வதில்லை. வழக்கு பதிவு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. நாம் தமிழர் அரசு வழக்கு பதிவு செய்வதோடு இலங்கை கடற்படை மீது இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முறையாக நீதிமன்றத்தை அணுகி சட்ட நடவடிக்கை எடுக்கும். மீனவ சொந்தங்களின் இழப்பிற்கு அனைத்து வழிகளிலும் உரிய நீதியை பெறுவதற்கான உறுதியை நாம் தமிழர் அரசு அளிக்கிறது. மாநில அரசிடம் அதிகாரம். இந்தியாவில் 2வது பெரிய கடற்படையை கொண்டிருக்கும் தமிழகம் 1076 ஐரமாத்திரி நீளத்தை கொண்டது. இப்பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் நலன் காக்க கடலில் சுற்றுக்காவல் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒன்றிய காவல் படையின் உத்தரவை பெற வேண்டியிருக்கின்றது. இயற்கை பேரிடர் காலகட்டங்களில் இந்த கட்டுப்பாட்டை தளர்த்த வேண்டும் என ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி மாநில அரசுக்கான அதிகாரம் பெறப்படும். உடனடி மீட்பு நடவடிக்கைக்கு இது ஏற்றதாக இருக்கும். நெய்தல் நில உரிமை. மீனவர்களின் குடியிருப்புகள் மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கட்டித்தரப்படும். வீடற்ற ஒவ்வொரு மீனவ குடும்பத்திற்கும் ஒரு வீடு என்ற திட்டம் கொண்டு வரப்படும். கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலமும் மீனவர்களுக்கே சொந்தம். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் மீனவர்கள் கடலோர பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் மீனவர்களை அப்புறப்படுத்திவிட்டு கொண்டு வரப்படும் எந்த திட்டத்திற்கும் அனுமதி கிடையாது என்றும் நாம் தமிழர் அரசு உறுதியளிக்கிறது. தடை நீக்கம். கடல் அட்டை அரிய உயிரினம் என்று கூறி அதை பிடிப்பதற்கு தடை விதித்திருக்கிறது ஒன்றிய அரசு. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை உள்ளிட்ட பல வெளிநாட்டு நிறுவனங்கள் கடல் அட்டையை பிடித்து ஏற்றுமதி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே கடல் அட்டை மீதான தடையை நீக்க நமது அரசு நடவடிக்கை எடுக்கும். மீனவர்களை அவற்றை வளர்த்து பெருக்கிக் கொள்ள அனுமதிக்கப்படும். பண்ணைகளில் கடலுக்குள் கூண்டு வலைகள் கொண்ட பண்ணைகள் அமைத்து
அதற்குள்ளாக தடை செய்யப்பட்ட கடல் அட்டை, நண்டு, சிப்பி, கடல் பாசி, கடலாமை, சிங்கி, பாறை மீன் ஆகியவற்றை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேவைப்படும் உதவிகள் அனைத்தும் மீனவர்களுக்கு வழங்கப்படும். தீவுகளில் மீன்பிடி உரிமை. ராமநாதபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள 21 தீவுகள் நமது மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் ராமநாதபுர மன்னராட்சிக்கு உட்பட்ட நிலமாகத்தான் இருந்தது. ஒன்றிய அரசுடன் பேச்சு நடத்தி அந்த தடையை நீக்க செய்து மீன்பிடிக்கும் உரிமை கேட்டு பெறப்படும். இதனால் நமது மீனவர்கள் மரபுசார் மீன்பிடி உரிமை பாதுகாக்கப்படும். கடல்சார் பல்கலைக்கழகம், மீன்வள கல்லூரி, மீனவர் பயிற்சி நிலையம், கடல்சார் பயிற்சி நிலையம், சுற்றுலா படகுத்துறை போன்றவற்றில் மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் மீனவர் சமுதாய இளைஞர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி தொழில் பயிற்சி, பதப்படுத்தும் தொழில்நுட்ப பயிற்சி, இயற்கை மீன் வளர்ப்பு, வண்ண மீன் வளர்ப்பு சார்ந்த பயிற்சிகள் அனைத்தும் அரசு செலவில் அளிப்பதோடு வேலை வாய்ப்பிற்கான ஏற்பாட்டையும் நாம் தமிழர் அரசு செய்யும். மீனவர் வைப்பகம். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு இருப்பது போல மீனவர்களுக்கு தனியாக வைப்பகம், நெய்தல் வைப்பகம் அமைக்கப்படும். அது தமிழ் தேசிய வைப்பகத்தின் ஒரு கிளையாக செயல்படும். இந்த நெய்தல் வைப்பகம் குறைந்த வட்டியில் மீனவர்களுக்கு கடன் அளிக்கும். தொழில் தொடங்குவதற்கான கருவிகளை பெற்றுக்கொள்ள உதவியாக நிற்கும். நெய்தல் நிலை தலைநகரம். தமிழர்கள் மூத்த முதன்மை தொழிலாக இருக்கும் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களின் பண்பாட்டை போற்றும் வகையில் ராமேஸ்வரம் நெய்தல் நிலத்தின் தலைநகராக அறிவிக்கப்படும். இங்கு நெய்தல் நிலத்து மக்களின் கலை பண்பாட்டுகளை அறிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சியாகவும் கடல் தொழில் சார்ந்த புதிய கல்லூரியும் அமைக்கப்படும். மரபு மீனவர்கள் வாழ்வாதாரம். நூற்றுக்கணக்கான அயல்நாட்டு நிறுவனங்களில் இயந்திர படங்களுக்கு வழங்கப்பட்ட மீன்பிடி உரிமங்கள் திரும்ப பெறப்படும். இவர்களால் இந்த மண்ணின் மரபு மீனவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். படகுகளிலும் கட்டுமரங்களிலும் சென்று மீன்பிடித்து வந்தவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை நாம் தமிழர் அரசு அனுமதிக்காது. தமிழ் மீனவர்களுக்கு பன்னாட்டு மீன்பிடி நிறுவனங்களுக்கு இணையான புதிய மீன்பிடி தொழில் பயிற்சியும் மீன்பிடி படகுகளும் வழங்கப்படும். பன்னாட்டு தரத்திலான மீன்பிடி தொழில் நமது தமிழ்நாட்டு மீனவர்கள் வசவும் வரும். கடலோர மாவட்டங்களில் கடலோர மக்களின் மீன்பிடி தொழில் உரிமைகள் பாதிக்கக்கூடிய அணு உலை, அனல் மின் உலைகள், வணிக துறைமுகங்கள் ஆகியவை முழுவதும் தடுக்கப்படும். மக்கள் நலனை பாதிக்கும் தொழிற்சாலைகளுக்கான ஒப்பந்தங்கள் திரும்ப பெறப்படும். மேலும் புதிய தொழிற்சாலைகளுக்கான அனுமதியும் மறுக்கப்படும். கடலோர மாவட்டங்களில் மீனவர் நல தொழில் சார்ந்த கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும். ஒன்றிய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தனுஷ்கோடி கடற்பகுதியில் நீரக கரிம திட்டத்தை எக்காரணம் கொண்டும் நாம் தமிழர் அரசு அனுமதிக்காது. இராம்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மன்னார் வளைகுடா பகுதியானது 4000க்கும் மிகுதியான கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பவளப்பாறைகளின் வாழ்விடமாக உள்ளது. இப்பகுதியில் நீரக கரிம கிணறு அமைப்பதென்பது மீனவர்களின் வாழ்வை மட்டுமின்றி கடல் சூழலில் மீட்க முடியாத பெரும் அழிவை உண்டாக்கும். இதனை எதிர்த்து சட்டமன்ற தீர்மானம் ஏற்றுவதோடு தகுந்த சட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு இத்திட்டத்தை நாம் தமிழர் அரசு தடை செய்யும். கடலினை கையகப்படுத்தி கட்டுப்படுத்தும் காட்டுப்பள்ளி, அதானி துறைமுகம் உட்பட மீனவர்களையும் கடல் சூழலையும் பாதிக்கும் எந்த திட்டத்தையும் நாம் தமிழர் அரசு அனுமதிக்காது. மீனவர்களுக்கே குத்தகை. ஏரி, கண்மாய், குளம், அணைகள் உள்ளிட்ட நீர்நிலையில் வளர்க்கப்படும் மீன்களை தனி ஆட்களிடம் குத்தகை விடுவது தடுக்கப்படும். மீனவ சங்கங்களும் பெண்கள் குழுமங்களும் மரபுசார் மீனவர்களுக்கும் மட்டுமே குத்தகை வழங்கப்படும். அதில் கிடைக்கும் வருமானத்தை தனி ஒருவர் மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் கூட்டு குழுமமாக மீனவர்கள் பயன்பெறும் முறை செயல்படுத்தப்படும். தொழிற்கருவிகள் உருவாக்கம். மீனவர்களுக்கு தேவையான அனைத்து வகை வலைகள், கட்டுமரம், படகு கட்டும் கருவிகள், மீன்பிடி கருவிகள், மேம்படுத்தப்பட்ட கடற்சார் தொழிற்கருவிகள் என அனைத்தையும் தனியாரிடம் அதிக விலை கொடுத்து வாங்குவதை தடுக்க நாம் தமிழர் அரசு அவற்றை சொந்தமாக உருவாக்கம் செய்யும் தொழிற்சாலைகளை தொடங்கி நம் மீனவர்களுக்கு உரிய விலைக்கு வழங்கும். இந்த தொழிற்சாலையில் மீனவ இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தூண்டில் வளைவு பாலம். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளான உவரி, பெரியதாளை தொடங்கி எண்ணூர் வரை பல இடங்கள் கடலரிப்பால் பாதிப்புகளாகி இருக்கிறது. மேலும் படகுகள் அனைத்தும் கழிமுக பகுதிகளிலிருந்து கடலுக்குள் செல்லும் இடங்களில் கடல் அலைகளால் இழுத்து வரப்படும் மணல் மேடுகள் படகுகளுக்கு தடையாக உள்ளது. இந்த இடங்களில் மீனவர்களின் நலன் வேண்டி தூண்டில் வளைவு பாலம் அமைக்கப்படும். கடலோர மீனவ ஊர்களும் இறக்குமதி நிலையங்களும் இதன் மூலம் பாதுகாக்கப்படும். செயற்கைக்கோள் உதவியுடன் எங்கெங்கு மீன்வளம் அதிகமாக இருக்கிறது என்ற தகவல்களை பெற்று உடனுக்குடன் மீனவர்களுக்கு வழங்கும் திட்டத்தை நாம் தமிழர் அரசு செயல்படுத்தும். பேரிடர் காலங்களில் காணாமல் போவரையும் இதன் மூலம் அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். உப்பள தொழில். தூத்துக்குடியில் உள்ள உப்பு தொழிற்சாலைகள் அனைத்தும் மேம்படுத்தப்படும். அரசு நிறுவனமும் உப்பள தொழிலில் ஈடுபடும். மீனவ பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதன் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை நாம் தமிழர் அரசு உறுதிப்படுத்தும். பனிக்கட்டி தொழிற்சாலை. முதன்மை கடலோர பகுதிகளில் மீன்களை பதப்படுத்தி வைக்கும் குளிரூட்டி கூடங்கள், கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு தேவையான பனிக்கட்டிகளை உருவாக்கி கொடுக்கும் தொழிற்சாலை, தொழிற்கூடங்கள் அனைத்துமே அரசை அமைத்து உரிய விலையில் மீனவர்களுக்கு வழங்கும். மீன் கொள்முதல். வேளாண் குடிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதை போல பிடிக்கப்படும் மீன்களை அரசே கொள்முதல் செய்யும். வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதியை முறைப்படுத்தி மீனவர்களுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் திட்டங்கள் கொண்டு வரப்படும். இறால்களை உயிருடன் ஏற்றுமதி செய்வது, நண்டின் சதைப்பகுதியை மட்டும் ஏற்றுமதி செய்வது உள்ளிட்ட வகைகளில் இரட்டிப்பு நிகர ஆதாயம், மதிப்பு கூட்டிய வருவாய் பெற மீனவர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படும்.
அகற்றப்படும். மக்களின் குடிநீர் ஆதாரங்களையும் மண்ணின் வளங்களையும் அளிக்கிற செயற்கை இறால் பண்ணைகளும் முற்றிலுமாக தடை செய்யப்படும். சிற்றூர் மீனவர்களின் நலன். கடலோர பகுதி மீனவர்களை தவிர்த்து சிற்றூர்கள், ஏரி, குளம், ஆறுகளில் மீன்பிடி தொழில் செய்து வரும் மீனவர்களின் நலனும் பாதுகாக்கப்படும். உருவாக்க விலையில் எரிபொருள். உருவாக்க விலைக்கு மீனவர்களுக்கான எரிபொருள் வழங்குவதோடு கடலோர மீனவ சிற்றூர்கள் 50,000 பஞ்சாயத்தாக அறிவிக்கப்படும்.